அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கிட்னி சுத்தப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன். முக்கியமானது கிட்னி, நம்ம உடம்புல கல்லீரல் தான். அதே போல் கிட்னி சுத்தம் அடையிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுகள் சொல்கிறேன். கிட்னி சுத்தம் அடையிறதுக்கு ஒரு 150 கிராம் பீன்ஸ் எடுத்துங்க. நாரை எடுத்துகிட்டு துண்டு துண்டாக நறுக்கி விதையும் எடுத்துருங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வைங்க. வேக வச்சு தண்ணியோடு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து மாதத்துக்கு 2 நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடித்து 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. கிட்னி க்ளீன் ஆகிடும். தண்ணி வேணால் குடிக்கலாம். அதுமாரி மாதத்தில் 2 நாள் செய்யுங்க, கிட்னி க்ளீன் ஆகிடும். அதே போல் ஒரு இளநீ வெட்டிங்க. இளநியை வெட்டி கண் திறந்துட்டு அதில் கற்கண்டு போடுங்க. கற்கண்டில் போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி குடிங்க, கிட்னி க்ளீன் ஆகிடும். அதே போல் சுரக்காயினுடைய ஓடு எடுத்துங்க, காய வச்சுங்க. காய வச்சு சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை மோரில் கலந்துக்கு வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கிட்னி இந்த டயாலிசிஸ் பண்ணது சுகரால் செயலில் இருக்கிற கிட்னி கூட செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் சஞ்சீவி இலை, பூ இது ரெண்டையும் நேரில் உலர்த்திடுங்க. உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிடுவாங்க வெறும் வயிற்றில். கிட்னி டயாலிசிஸ் பண்ண கிட்னி கிட்னி செயல்பட ஆரம்பிச்சுவிடும். அதே போல் நம்ம நுரையீரல் சுத்தம் அடையிறதுக்கு விழுது இலைன்னு ஒன்று இருக்குது. விழுது இலை என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வாயில் மென்று சாரை முழுங்கணும். சாரை முழுங்கிட்டு நீ எவ்வளோ தூரம் ஓடுங்க, அந்த சாரை தழையை வாயில் வச்சுன்னு மூச்சு வாங்க. அது மூச்சுக்குள் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் நம்ம என்ன பண்ணோம், சங்குப்பூனுடைய இலைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க. நுரையீரல் சுத்தம் அடையும். அதே சங்குப்பூவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆடாதொடை, இது ரெண்டையும் போட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுடுவாங்க. நுரையீரல் சுத்தமாகும். அதே போல் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாட்கள் இறா சாப்பிடுவாங்க. நுரையீரல் சுத்தம் அடையும். நுரையீரல் சம்மந்தமான புற்றுநோய் வராது. ஆஸ்மா குணமாயிடும். அதே போல் உணவில் நூக்கல் அடிக்கடி சேர்த்துங்க. நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது. நுரையீரல் சம்மந்தமான புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பெருங்குடல், மலக்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா ஜீரணசக்தி ஆகும், மலச்சிக்கல் வராது. தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் நூக்கல் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா. அதே போல் தினமும் 4 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் அந்த வெயில் காலங்களில் நுங்கு சாப்பிட்டீங்கன்னா மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அம்மை நோய் வர வாய்ப்பு கம்மி. கண் பார்வை நல்லா தெளிவடையும். கண் வலி குணமாகும். அதே போல் ஒல்லியாக இருப்பவர்கள் காளான் சூப்பு குடிங்க. உடம்பு கொஞ்சம் குண்டாக வாய்ப்பு இருக்கிறது. காளான் சூப்பு அடிக்கடி குடிச்சிங்கன்னா காது கேட்கும் திறன் அதிகமாகும். காது கேட்கறதுக்கும் நல்லா கேட்கும். அதே போல் நம்ம பச்சைப்பயிறு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவிச்சி சுண்டல் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ணம் பருக்கும், உடம்பு பருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.